மக்களே, பக்ரீத்துக்கு ஆடு பார்க்குறக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் ஏரலுக்கு இன்னைக்கு சந்தைன்னாங்க. ஏரல் சந்தைக்கு வந்தாச்சு. ஆனால் ரேட்டெல்லாம் கூட தான் இருக்குது. சந்தையில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் பல்காக தான் இருக்குது. பக்ரீத்துனால டிமாண்டு போலன்னு எல்லா இடத்துல ஆடு. இது பண்ணாதான் உண்டு. நாளைக்கு வந்து இங்கே 10,000க்கு பார்க்கணுமா? எல்லாம் 20,000. சின்ன சின்ன ஆடு 20,000 தான். கம்மி பண்ணி கருப்பு எவ்வளவா? நீங்க அதுலயே நிக்கீங்க 42,000 அதுல. நான் அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க 40,000. மறுபடியும் அதுலயே 40,000 நிக்கங்க. 20,000 கேட்க போறீங்களா? அத இல்ல, என்ன ஐடியால கேட்கீங்க? உள்ள போங்க, உள்ள இன்னும் ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஆடுதான் நிறைய இருக்கு. போங்க. முப்பத்தி 35 கிலோ அப்படின்றாங்க. பதறாதப்பா. இளஞ்சிரிக்க எல்லாம் கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த இருக்கு இல்லை. ஆமா, நேசமணி லாக்ஸ். உள்ள இருந்து கொண்டு வந்தது அந்த சீட் இருக்கு. ஆண்டு போலாம். எங்க போறீங்க? ஒரு 20 கிலோ கறி தேடுற மாதிரி நல்லா பார்த்து. இல்லை கம்மியாக மொத்தம் 4 ஆடு. அந்த அங்கே பார்த்துட்டு இருக்க இவங்க தான் நம்மளை இங்கே சொன்னது கேரள். அங்கே அப்போ அங்கே தான் போகிறேன், பிடிக்கணுமா அங்கே வாங்க அப்படின்னா. எத்தனை கிலோ கறி விழுவும்? கறி எவ்வளவு கிலோ விழுவும்? 10 ரூபா போட்டு 30 ரூபாய்க்கு. எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 45 ரூபா சொல்லியிருக்கேன். 40 ரூபா கூட. ஆமா இல்லைங்க, நீங்க எவ்வளோ வேண்டாம்? 3 பண்ண 40,000 கேட்குறேன். 40 ரூபாய்க்குள்ள ஒரு விலை சொல்லுவேன். 40,000 அவன் 45 சொல்றாள். 40 ரூபாய்க்கு 10 கிலோ தான் விழும். ரொம்ப சின்ன. வாங்க அந்த கருப்பு அதெல்லாம் அது கொஞ்சம் உளுமுல கறி எது பிடிச்சிருக்கு டக்குன்னு சொல்லி விலையை கேளுங்க. எவ்வளோ சொல்கிறாங்க என்ன இதுன்னு பார்த்துட்டே இருந்தால் நிற்க வேண்டியதான். முடிஞ்சு கொண்டு போயிடுவாங்க. நின்றுட்டே இருக்கீங்க. எது ஓகே அப்படின்னு டக்குன்னு பாருங்க. எல்லாம் 30 தான் எடுத்தாலே 30. எது கட்டிய? சுத்த கருப்பு கோயில் கட்டுவாங்கல்ல, அது வெள்ளை போயிடும். அது எவ்வளவுண்ணே? கருப்பு நல்லப்பா. கோயில் கட்டுறதுக்கு இடைக்குமே கட்டும். எவ்வளவு?
இடைக்கு 35 கிலோ. சுத்த கருப்பு இடைக்கு 35 கிலோ நிறையா இருக்கும். பயங்கரமா சொல்றீங்க. ஒரு கிலோ கறி 1000 ரூபாமா, அதுக்கு கணக்கு பிடிச்சா இதாக வரும். அப்பா அது இல்லைல்லப்பா. இது 29 ரூபா. நாட்டாடு தானா? இங்கூட எல்லாம் நாட்டாடு. அப்பா நீ போட்டோ அதெல்லாம் எவ்வளோ ரேட் இல்லை. எத்தனை வருஷத்துக்கு? 4 பல். 4 பல். 1.5 வருஷம் குட்டி, 2 வருஷம் குட்டி. 1.5 2 வருஷம். இது உங்களுக்கு விலைக்கு கிழங்கு தரேன். கடாய்க்கு 2000 1000 ரூபா. அப்படின்னா ரொம்ப சொல்றீங்களா? இல்லைப்பா 15 ரூபா உங்களுக்கு. உங்களுக்கு பார்க்கலையா? அதான் பாருங்க உங்களுக்கு ஏதாவது கரெக்டா இருக்குதுன்னு பாருங்க. டக்குன்னு எது கடை பார்ப்போம். இன்னும் ஓடிட்டு ஒரு 15-20 ரூபா வந்தா போதும். பாருங்க. இது எடை கூட இருக்கும். எடைக்கு 19 கிலோ 20 கிலோ இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் மாதிரி இந்த மாதிரி கைவிட்டு தூக்கி பாருங்க. கைவிட்டு நீங்களே தூக்கி பாருங்க லைட்டா. கை மாதிரி தூக்கி பாருங்க. ஒரு கணிப்பீங்கல்ல அவங்களுக்கு தெரியலம்மா. சொல்லுங்க எவ்வளவுதான் கொடுத்தீங்க? 19,500 கொடுங்க. ரொம்ப வெள்ளா சொல்ல கிடா எடைக்கு கிலோ 1000 ரூபா விற்கி. நாட்டு கிடாய் ஆந்திரா கடை கறி நாட்டு கடை 1100 ரூபா விற்கிது. அந்த மாதிரி தான் சொல்கிறோம். நீங்கள் பொருத்தமா கேளுங்க, கொண்டு போங்க, தரேன். பொருத்தமா கேளுங்க. நான் 2 கடாய் இவ்வளோ சைஸு ரொம்ப ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. 4 ஆடு வேணும். எல்லாம் ரேட் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். 15 கிலோ 20 கிலோ சைஸு 4 ஆடு கணக்கு பண்ணுங்க. எல்லாமே தெளிவாக இருக்கும். வளர்ப்பு இல்லாமல் வளர்ப்பு தெளிவாக இருக்கும் கடாயில். நீங்கள் பார்த்து கேட்டால் கொண்டு வரேன். இது எத்தனை கிலோ வரும்னு நினைக்கிங்கன்னு சொல்லுங்க. கட்டுன்னு சொல்லுங்க. முப்பத்தி 5 1000 கூட வச்சுருக்கேன். முப்பத்தொன்னு கேட்டேன். மச்சான் மச்சான் உங்களுக்கு தான் ஆடு வாங்குது. எங்க போறீங்க? பாருங்க வெயிட்டா. அதெல்லாம் இடம் தெரியாது. நான் போட்டோம் தூக்க முடிக்கல. தூக்குங்க, உங்க ஆடு தானே. நீங்க தான் அச்சான கோடத்துல மொத்தம் எஸ் ஆகுறாங்க. தலைவருக்காக தான் போட்டு நான் தான் சொல்ல போறேன். நீ சொல்ல தீராது, அவர் சொல்ல தீராது. 17 ரூபா கரையா தான் போவேன். ஏய் பிடிக்காத போட்டு போட்டுப்பா. அவங்க மகன் வாங்கிட்டு இருக்காங்க போட்டு. அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, ஆடு ரேட்டெல்லாம் பல்காக இருக்கு. நாட்டுக்கடை அது இதுன்னு பல்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 குட்டி செட் ஆச்சு. ஆச்சாக்கு, அக்காக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிற மாரி, தங்கச்சிக்கு 3 பேத்துக்கு தக்கன ஒரு இதை பிடிச்சி நாங்கள். ஆனால் அது இடம் விழும். எத்தனை கிலோ விழும்? ஒரு 16 கிலோ விழும்னு நினைக்கிறேன். 16 கிலோ அந்த ரேஞ்சு. 55 கிலோ வந்துடும். கொஞ்சம் உடம்பாக தான் இருக்குது. ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் உடம்பாக தான் இருக்குது. ஆனால் நின்று கொஞ்சம் வாங்குறதுக்கு ஓகே இருந்துச்சு. கரெக்டாக ஃபைனல் பண்ணி 17,000க்கு முடித்தோம். திருப்தியே சரி ரைட்டு அப்படின்னு முடிக்காமல் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்துச்சா. 2-3 டைம் கைக்கு வந்து போச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. ஒரு ஆடுக்கு பிடிச்சதில்ல பல் இன்னும் போடலை. 2 இதுக்கு பல் போட்டு 1க்கு மட்டும் பல் போடலை. சரி அது வேற இருக்குது, அப்போ வேண்டாம், குட்டியாக இருக்குது ஒன்று வேண்டான்ட்டு வந்தாச்சு. மேலப்பாளையம் ஆட்டு சந்தை நாளைக்காம், செவ்வாய்க்கிழமை. அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன.
இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க.